இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல். இதுவரைக்கும் இவ்வளவு விறுவிறுப்பாக கடந்த காலங்களில் மக்கள் வாக்களிக்க வரவில்லை என்றால் அதற்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது என்று அர்த்தம். ஜனநாயக கடமையை ஆற்றுவதில் ஆர்வம் காட்டுவதார்கள் பெரும்பாலும் இது 85% மேல் வாக்கு போடுவார்கள் என்று நம்புகிறேன். இது என்னுடைய அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று மக்கள் காத்திருந்த அந்த சூழ்நிலையில் இந்த தேர்தல் வருகிறது. அதனால தான் இவ்வளவு விறுவிறுப்பாக இருக்கிறது. அதனால் மக்களினுடைய எண்ணம் நிறைவேறும். நாட்டில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல அரசு அமையும். குறிப்பாக இந்த மது போதை இதெல்லாம் இல்லாத ஒரு அரசு வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது உறுதியாக நடக்கும். வாக்களிக்க இருக்கிற மக்கள் தவறாது 100க்கு 100 வாக்களித்தார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மக்களுக்கு எடுத்து காட்டுகிற வகையில் அத்தனை தமிழ்நாட்டு வாக்குரிமை உள்ள மக்களும் தவறாமல் வந்து வாக்களிக்க வேண்டும் என்பது அன்பு வேண்டுகோள். ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறோம். இந்த தடவை என்னென்னா, கண்டிப்பாக முன்னாடிலாம் பார்த்தோன்னா 1 மணிக்கு வந்து ரொம்ப இந்த 3 o'clockலாம் ரொம்ப இருக்காது ரஷ்ஷு. பட் இப்போ நிறைய நியூ ஜென்ரேஷனை நான் பார்க்குறேன். பட் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, எம்எல்ஏலாம் வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சரி பண்ணுறாங்க. அதை ஃபஸ்ட்டே அவங்க பண்ணிட்டாங்கன்னா இன்னுமேட்னாச்சும் அவங்க கற்றுக்கணும். இன்னும் வர எம்எல்ஏலாம் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கணும். கடைசி நிமிஷத்தில் போய் ரோடு போடுறேன் அது போடுறேன்னு இல்லாமல் நல்ல ஆட்சி வந்தால் எல்லாத்துக்கும் சந்தோஷம். நன்றி. கண்டிப்பாக உண்மையிலே கணிக்க முடியலங்க. ஏன்னா டிவிக்கேன்னு ஒரு இது வந்துருச்சு. அதுவும் இப்போ வந்து நிறைய ஓட் பர்சன்டேஜ் நான் வரப்போ 62% ஐ திங்க். ஸோ அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ யார் வந்தாலும் நல்லாட்சி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன்.